அஸ்ஸலாமு அலைக்கும் கூறி உங்களை அன்புடன் வரவேற்பது உங்களின் ஆயிஷா அபாயா புர்கா கலெக்ஷன் கும்பகோணம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த வருஷம் நோம்பு பின்னாக்கு எங்க ட்ரெஸ் எடுக்கலாம்? அது நம்ம ஆயிஷா அபாயா கடை இருக்குல்ல, அங்க டிஸ்கவுண்ட்டும் இருக்கு, சிறப்பு தள்ளுபடி கூட இருக்கு. பெண்களுக்கு தேவையான அனைத்து ட்ரெஸ்ஸும் இருக்கு. ஓஹோ அப்படியா? நம்ம இனிமேல்ட்டு ஆயிஷா அபாயாலே ட்ரெஸ் எடுக்கலாம்டி. வாடி போலாம். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும். பெண்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைக்கும். ஆயிஷா அபாயா புர்கா கலெக்ஷன் அண்ட் லேடிஸ் கார்மெண்ட்ஸ், 21A நாகேஸ்வரன் வடக்கு வீதி, சத்யா எலக்ட்ரானிக்ஸ் அருகில், கும்பகோணம். அஸ்ஸலாமு அலைக்கும். கேரளா ட்ராவல் 2 நான் என்னுடைய முதல் வீடியோவில் சொல்லியிருந்தேன். இரண்டாவது வீடியோ வியாபார சம்பந்தமாக நான் சொல்லப் போகிறேன் என்று. அந்த வீடியோ தான் இது. வாங்க பார்ப்போம். திரூர், இது மலப்புரம் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான வணிக மையத்தில் ஒன்றுங்க. இது முதல்ல ஆங்கிலேயர்களால் அமைக்கப்பட்ட ரயில் பாதை ஒரு பகுதி இந்த திரூர் தாங்க. மலையாள மொழி இலக்கியத்தின் தந்தையாக கருதப்படும் 16ஆம் நூற்றாண்டின் கவிஞர் துஞ்சத்து எழுத்தச்சன் பிறந்த ஊர் இந்த திரூருங்க. இப்போ நாம் திரூருக்கு போய்கிட்டு இருக்கோம். போகும்போது சில விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறேன். திரூரில் ரொம்ப ஃபேமஸானது என்ன தெரியுங்களா? வெத்தலை. இது 1880 இதை பயிர் செய்வதற்காக தொடங்கியிருக்காங்க. அப்போல்லாம் உள்ளூரில் உள்ள சந்தையில் மட்டும்தான் விற்றுக்கிட்டு இருந்திருக்காங்க. வெளிநாட்டவர்கள் இந்த வெத்தலையை பார்த்துட்டு இதனுடைய தரத்தை, அதனுடைய அம்சங்களை எல்லாம் பார்த்துட்டு திருவூர்லேயே என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பஜார் ஏற்படுத்தியிருக்காங்க. அதன் பிறகு பாகிஸ்தான், வங்காளம், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாட்டுக்கு இந்த வெத்தலையை ஏற்றுமதி செஞ்சுருக்காங்க. இந்த வெத்தலை, இங்கே பயிர் செய்கிற வெத்தலையுடைய பேர்கள் கற்பூர வெத்தலை, துளசி வெத்தலை, பெருங்கொடி, அமரவிலை, அரிக்கொடி, கூட்டக்கொடி ஆகிய பெயர் கொண்ட வெத்தலை இங்கே பயிர் செய்கிறாங்க. நாங்கள் சென்ற வாகனம் ஏசி கூல் இல்லைங்க. அப்போ என்ன செய்கிறதுன்னு யோசனை போய்கிட்டு இருக்கும் பொழுது, குட்டிப்புறத்துலேருந்து திரூர் போகிற வழியில் ஆட்டோ மேன் என்ற ஒரு ஏசி மெக்கானிக் ஷாப் இருக்குது. அப்போ அவர்கிட்ட அதை காமிச்சு ரிப்பேர் பண்ணி தரேன்னு சொன்னார். அவர்கிட்ட கொடுத்துட்டோம். இந்த மெக்கானிக் ஷாப்புக்கு ஆப்போசிட்டில் கத்தர் ஆடிட்டோரியம்னு ஒன்று இருக்குது. நல்ல பெரிய ஆடிட்டோரியம். அங்கே உள்ள மக்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். காரு ரிப்பேர் செய்து முடிக்க 2 மணி நேரம் ஆகும்னு சொன்னார். நாங்கள் அலிபாசாவை அங்கே நிறுத்திட்டு, நீங்கள் வேலை முடிஞ்சோன்னே காரை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் பஸ்ஸில் இங்கேருந்து திரூருக்கு புறப்பட்டுட்டோம். கேரளாவில் முதல்ல ரயில் தொடங்கப்பட்டது எப்போ தெரியுங்களா? மார்ச் 12, 1861 வருஷம் பிரிட்டிஷுடைய ஆட்சி காலத்தில் மெட்ராஸ் ரயில்வே நிறுவனத்தால் முதல்ல திரூரில் இந்த ரயில்வே நிலையம் கட்டுறாங்க, பாதை அமைக்கிறாங்க. பெப்பூர் திரூர் இந்த வழித்தடத்தை அமைக்கிறாங்க. 30 கிலோமீட்டர் இந்த தூரத்தை அவங்க அமைச்சு ரயில்வே தொடங்கப்பட்டது. நாம் திரூர் ஹோல்சேல் மார்க்கெட்டை நெருங்குவதற்கு இன்னும் கொஞ்சம் தூரந்தாங்க இருக்குது. இன்ஷா அல்லாஹ் நம்ம நெருங்குவதற்கு முன்னாடி வியாபாரிகளுக்கு ஒரு சின்ன செய்திங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொய் சத்தியம் செய்வது சரக்கை சுலபமாக விற்பனை செய்ய உதவும், ஆனால் பரக்கத் என்னும் அருள் வளத்தை அழித்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரிகளுக்கு எச்சரிக்கை செய்துள்ளார்கள். இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்ற இந்த ஹதீஸ் நூல் புகாரியில் 2087வது ஹதீஸாக பதிவாகியுள்ளது.
இப்போ நாம் திருவூர் பஸ் ஸ்டாண்டு வந்துட்டோம். இந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற பஸ்ஸெல்லாம் பாருங்களேன், யூனிஃபார்மாக ப்ளூ கலர், மரூன் கலர், கிரீன் கலர்னு இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கேரளா கவர்மெண்ட்டு என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, முதல்ல ஃபோட்டோக்கள் போட்டு தான் வச்சுருந்தாங்களாம். அதை பார்த்து டிரைவர்கள் ஆக்சிடெண்ட் நிறையா பண்ணதுனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க, யூனிஃபார்மாக ப்ரைவேட்டு பஸ்ஸுக்கு கொடுத்துட்டாங்க. க்ரீன் பஸ் வந்து சர்வீஸ் வந்து சிட்டிக்குள்ளே போகிறதும், மரூன் வந்து குறிப்பிட்ட ஸ்டாப்பு, ப்ளூ கலர் வந்து கிராமங்களுக்கு போகிற பஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரையறுத்து அதே மாதிரி ஒரு கலரை வந்து யூனிஃபார்மாக செய்ய வச்சுட்டாங்க. இதனால் அந்த பஸ்ஸு ஓனர்களுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, முதல்ல இந்த ஃபோட்டோக்கெல்லாம் போடும்பொழுது அதிகமான செலவாச்சான், இப்போ குறைவான செலவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டில் உள்ள இந்த ஹாட் அண்ட் கூல் பார் பேக்கரியில் ஒரு டீ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த டீ மாஸ்டர் எங்கள்கிட்ட டீ இருக்குங்கிற மாதிரி அவர் செஞ்சு காட்டினார். பாருங்களேன். அதன் பிறகு அந்த பேக்கரி உள்ளே போனோம். நெய்யப்பம் இருந்துச்சு. அங்கே வந்து டீ குடிக்கும்போது எதையாவது சாப்பிட்டுக்கிட்டே குடிக்கிறது கேரளாவுடைய பழக்கம். அது வந்து அந்த பொருளுக்கு வந்து கடிக்கானன்னு சொல்லுவாங்க. அதாவது சாய் குடிக்கும்போது கடிக்கானதைங்களை கொடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அது மாதிரி நாங்கள் வந்து அந்த நெய்யப்பம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு டீ சாப்பிட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குற இது எல்லாமே ஹோல்சேல் மார்க்கெட்டுங்க. எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும். இது பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது. ஒரு பக்கம் வந்து ரயில்வே ஸ்டேஷன், திருவூர் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது, மறுபக்கம் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. இது ரெண்டுக்கும் இடையில தான் இந்த ஹோல்சேல் மார்க்கெட் இருக்குது. எல்லா கல்ஃப்லேருந்து வர எல்லா பொருளும் இங்கே கிடைக்கும். உள்ளூர் பொருள் எல்லாமே கிடைக்கும். நமக்கு தேவையான நம்ம சென்னையில் கிடைக்காத சில பொருள்கள் கூட அங்கே கிடைக்கும். தேவை உள்ளவங்க நீங்கள் போய் அங்கே வாங்கிக்கலாம். இது வந்து ஷார்ஜாங்கிற மொபைல் ஷாப். இது இவங்கள்ட்ட மொபைலுடைய அக்சசரிஸ் எல்லாமே இருக்குது. இவர் நம்ம சகோதரர் ரியாஸு, எங்கள் கூட வந்தவர். நாங்கள் அப்படியே எல்லாம் சேர்ந்து போய் தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே வந்து பேரிச்சம்பழம்லாம் இந்த கடையில் கிடைக்குது. கல்ஃப்லேருந்து நேரடியாக இவங்க இறக்குமதி பண்ணுறாங்க. எல்லா பேரிச்சம்பழமும் கிடைக்குது. அதே மாதிரி வந்து கல்ஃபில் உள்ள எல்லா பொருளும் இவங்க வந்து இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. எல்லாம் ஹோல்சேல் தான். இந்த மார்க்கெட்டில் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா பொருட்களும், புர்கா, அதேமாரி வந்து அத்தர் வகைகள், இந்த நீங்கள் இப்போ பார்க்குறீங்கள, இங்கே வந்து புர்கா வந்து இம்போர்ட் புர்கா மாதிரியே அவங்க வந்து உங்களுக்கு தயார் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது இம்போர்ட்டு துணியை கொண்டு வந்து இங்கேயே தச்சு உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ அதை எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இல்லை. அதாவது என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னா, உங்களுக்கு அங்கேருந்து கொண்டு வர செலவு மிச்சம், அவ்வளோதான். பாக்கி எல்லாமே அங்கே தயார் பண்ண அதே மாதிரியே இங்கே தயார் பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நல்லா நேரடியாக நம்ம போய் மாடல்லாம் பார்த்து வாங்கலாம். மணி 4:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. பசி தாங்கலை. அதனால் பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் போய் ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அங்கே ஒரு காஃபி ஷாப்பை தேடினோம். அங்கே பழம்பொரி இருந்துச்சு. ஒரு காம்ப்ளெக்ஸ் இது. இந்த காம்ப்ளெக்ஸ் உள்ளேயும் நிறையா ஹோல்சேல் ஷாப் இருக்குது. இதில் வந்து இந்த ஊதுலாம் சொல்லுவாங்க. அரபிகள்லாம் வந்து புகை போடுவாங்க. இந்த சாம்பிராணி மாதிரி புகை போடுவாங்க இல்லையா, அது ஊதுன்னு சொல்லுவாங்க. அந்த பவுடர்லாம், அடுத்தது அத்தர் வகைகள் எல்லாமே இந்த காம்ப்ளெக்ஸ் உள்ளே கிடைக்குது. சாக்லேட்டு, இம்போர்ட்டு சாக்லேட்டு எல்லாமே கிடைக்குது. அப்படியே நாங்கள் என்ன செஞ்சோம், ஒரு டீ ஒன்று ஆர்டர் பண்ணிவிட்டு பழம்பொரி வந்து வாங்கி ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு சரி அதுக்கு அடுத்தது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசனை பண்ணோம். இதுக்கு மேலே நேரம் பத்தாது. ஆகையால் கோழிக்கோடு போவோம். அங்கே ஒரு வியாபாரியை பார்ப்போம். அதான் முக்கியமான ஒரு வியாபாரி. நம்ம தமிழ்நாட்டில் வந்து எங்கேயுமே அதே மாதிரி கிடைக்கல. அரபு நாட்டில் உள்ள கந்தூரா தயார் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கந்தூரா வந்து கோழிக்கோட்டில் ஒரு இடத்துல தயார் பண்ணுறாங்க.
அப்போ அதை நம்ம வந்து போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சில வியாபாரிகளுக்கு தேவைப்படுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்கள் அதை போய் பார்க்குறதுக்காக வேண்டி போகிறோம். இப்போ நேரம் ரொம்ப அதிகமான நேரமாகிடுச்சு. ஆகையால் இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.